வரும் நிதியாண்டில் விவசாயிகளுக்கு 16,500 கோடி ரூபாய் பயிர்க்கடன் வழங்கப்படும் என்று வேளாண் நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டுள்ளது. விவசாயத்திற்கு தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்த உதவும் நுண்ணீர் பாசனம் திட்டத்திற்கு 773 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 2024-25 நிதியாண்டுக்கான வேளாண் நிதிநிலை அறிக்கையை வேளாண் துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் சட்டப்பேரவையில் தாக்கல் செய்தார். தொடர்ந்து 4வது ஆண்டாக வேளாண் பட்ஜெட்டை தாக்கல் செய்த அவர் வரும் நிதியாண்டில் விவசாயிகளுக்கு 16,500 கோடி ரூபாய் பயிர்க்கடன் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். பயிர் சாகுபடி பரப்பை அதிகரிக்க நுண்ணீர் பாசனத்திற்கென 773 கோடியே 23 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. விவசாய நிலங்களில் தானியங்கி மின்னணு நீர்ப்பாசன அமைப்புகள் ஏற்படுத்த 27.5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 2024 நிதியாண்டில் 16,500 கோடி ரூபாய் பயிர்க்கடன் என்ற உயரிய இலக்கினை நிர்ணயித்து இதுவரை 13,600 கோடி ரூபாய் பயிர்க்கடனாக 16,19,000 விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது. 2024-25 ஆண்டிற்கு பயிர்க்கடன் வழங்க 16,500 கோடி ரூபாய் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஒருங்கிணைந்த தென்னை வளர்ச்சி திட்டத்திற்காக 36 கோடியே 15 லட்சம் ரூபாயும் மா, பலா, வாழை ஆகிய முக்கனிகளின் மேம்பாட்டுக்கான சிறப்பு திட்டத்தை செயல்படுத்திட பட்ஜெட்டில் 41 கோடியே 35 லட்சம் ரூபாய் அறிவிக்கப்பட்டுள்ளது. குமரியில் 2 கோடி ரூபாய் செலவில் சூரிய தோட்டம், செங்கல்பட்டில் செம்பருத்தி நடவு செடிகள் உற்பத்தி மையம், தென்காசி நடுவக்குறிச்சியில் அரசு தோட்டக்கலை பண்ணை அமைக்கவும், உதகை ரோஜா பூங்காவில் புதிய ரகங்களை அறிமுகம் செய்யவும் மொத்தம் 8 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. செங்காந்தள், மருந்தூர் கூக்கன், சென்னா, நித்திய கல்யாணி போன்ற மூலிகை பயிர்களின் சாகுபடியை ஊக்குவிப்பதற்காக பட்ஜெட்டில் 5 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.